Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்தில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் நிகழாண்டு அக்னி நட்சத்திரம் கோடை மழையுடன் தொடங்கியிருக்கிறது. 2022 முதல் 2024 வரை எல் நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் வரலாறு காணாத வெப்பம் பதிவாகி மக்களை வாட்டி வதைத்தது. ஆனால் நிகழாண்டு வெப்பத்தின் தாக்கம் இயல்பை விட அதிகமாகவே இருந்தாலும் வெப்பநிலையை கோடை மழை இயல்பாக வைத்துக் கொள்ளும் என்கிறார் தனியார் வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்தர். அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கத்திரி வெயில் தொடங்கினாலும் மே 28 வரையிலான காலகட்டத்தில் இந்த அக்னி நட்சத்திரம் நீடிக்கும். அதே சமயத்தில் இந்த கடந்த 2 மாதங்கள் போலவே இந்த மாதமும் வரக்கூடிய மே மாதத்திலையும் நமக்கு பகல் நேரத்தில் தெளிவான வானம் வெப்பமான சூழல் நிலவினாலும் இரவு அதிகாலை நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கோடை வெப்பச்சலன மழையும் இயல்புக்கு அதிகமாக பதிவாகி இந்த வெப்பநிலையை இயல்பாக வைத்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என கூறும் ஹேமச்சந்தர், தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை, இடி மின்னலுடன் மழை, சூறைக்காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வெப்ப அலைகள் இல்லாத அக்னி நட்சத்திர காலமாக அமையும் என்கிறார். இந்த ஆண்டு மே 4 முதல் 28 வரையிலான காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் என்று கணக்கிட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு வெயிலும் இருக்குது, மழைப்பொழிவும் இருக்குது. ஆலங்கட்டி மழை, இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு, சூறைக்காற்றுடன் மழைப்பொழிவும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக அக்னி நட்சத்திரம் வெயிலின் தாக்கமும் இருக்கும், மழைப்பொழிவின் தாக்கமும் இயல்புக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வெப்ப அலைகள் இல்லாத அக்னி நட்சத்திரமாக இந்த ஆண்டு அமையும். அதே போல சென்னையில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதற்கு உட்கட்டமைப்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் தான் காரணம் என்கிறார் ஹேமச்சந்தர். சென்னை தான் ஒரு சிறிய மழைப்பொழிவு பதிவானாலும் பெரிய ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் பார்க்குது. அதே போல் வெப்பத்தின் தாக்கமும் இயல்பை விட அதிகமாக பார்க்கப்படுது. இதற்கு முக்கிய காரணமாக பார்ப்பது சென்னையின் கட்டமைப்பு. நம்ம பிற மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அடர்த்தியான பகுதி, அந்த வீடுகள், குடியிருப்புகள், இது போன்ற ஒரு சூழலின் காரணமாகவும் மரங்கள் குறைவாக இருப்பதன் காரணமாகவும் உணரும் வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுது. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தொழிற்சாலைகளின் தாக்கமும் இதில் பார்க்கப்படுது. அதன் காரணமாக நமக்கு உணரும் வெப்பநிலையின் தாக்கம் சென்னை மற்றும் சுற்றுவட்டார புறநகர் மாவட்டங்களில் சற்று அதிகரித்து இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதோடு மே 15 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதால் வெப்பசலனம் காரணமாக கோடை மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்று சொல்லும் ஹேமச்சந்தர், ஒட்டுமொத்தமாக மே மாதம் வெப்பம் தாக்கம் இல்லாத மாதமாக இருக்கும் என்று கூறி தமிழக மக்களின் மனதை குளிர்வித்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 4.5 டிகிரி செல்சியஸ் முதல் 6.5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் போது அதை நம்ம வெப்ப அலை அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இந்த ஆண்டு நம்ம தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அது போன்ற ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சாதக சூழல் இல்லை. அதே சமயத்தில் வெப்ப அலைகள் இல்லாத ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்தாலும் இயல்பான வெப்பநிலை, இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மே மாதத்தில். குறிப்பாக மே 4 முதல் 10 வரையிலான காலகட்டத்திலும், பிறகு மே 15 முதல் மே 20 வரையிலான காலகட்டத்திலும் கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் இருக்கு. மே இறுதி நாட்களில் கேரளா மற்றும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையும் தொடங்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ ஒட்டுமொத்தமாக மே மாதம் ஒரு வெப்பம் தாக்கம் இல்லாத ஒரு மாதமாக தான் இருக்கும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.